Daddy, coffee aí? Oh, yeah, Mama. Mama, me. 1 aí, 2 aí, 3 aí, 4 aí. குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கார் சீட்டை வந்து இந்த ரேர்வர்ட் பொசிஷனில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். தட் இஸ் குழந்தைங்க வந்து சீட் பார்க்குற மாதிரி உட்கார வைக்கணும். Baby, did you enjoy? Good. Very good. Okay. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. இவர் தான் உங்கள் அசோக். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் எனக்கு என்னென்னா கரெக்டாக ஆக்குப்பைடாக இருக்குது. பாப்பாவோடையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இவளை விட்டு வெளியில் வர முடியல. இவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு மாதம் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோடு நான் கண்டிப்பாக வரேன். ஓகே, இந்த வீடியோவில் இப்போ என்ன சொல்ல போகிறோம்? ஆக்சுவலி இந்த வீடியோவில் எதுவும் கண்டென்ட் இல்லை. நாங்களே சரி என்ன பேசலான்னும் போது சரி நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆகுது இல்லையா? ஸோ இந்த 1 மந்தில் என்ன நடந்திருக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல் ஒன்ஸ் அகெயின். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆகட்டும், யூஸ்லெஸ் வீடியோஸ் ஆகட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சதுன்னா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கம்மிங் 23rd வந்து எனக்கு டெலிவரி ஆகி 1 மாதம் ஆகுது. அண்ட் பாப்பாவும் வந்து பிறந்து அதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ தான் அவளை கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 மாதம் அப்படியே ஓடிடுச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் பெயின் வந்து அவ்வளோவா தெரியல. பிகாஸ் அந்த அனஸ்தீஷியா இருந்தது, ப்ளஸ் அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. அந்த டோஸ் எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ப்ளஸ் என்னென்னா எனக்கு பெயின் இருக்குன்னா டக்குன்ட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து டோட்டலாகவே எதுவுமே இல்லை. நான் பெயின் வந்து பேர் பண்ணி நான் வந்து சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னோடய ஒர்க் ஆகட்டும், பாப்பாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே, இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஈவன் டேர்ன் பண்ணி படுக்கிறதுக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் மிட் நைட்டில் வந்து அடிக்கடி வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு வேறு இருக்கணும். அந்த எந்திரிக்கிறதுமே வந்து பயங்கர ஒரு கஷ்டமாக இருந்தது எனக்கு எந்திரிச்சு. ஏன்னா அந்த C-செக்ஷன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பெயின் தெரியும் என்னன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு பெயின். ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவு எல்லாமே வந்து என்னால் இப்போ மேனேஜ் பண்ண முடியுது. என்னோடய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 10th டே ஒரு 12th டே வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாக்கும் அதே மாதிரி தான். ஸோ நாங்கள் 2 பேருமே ரிவ்யூ முடிச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நல்லா ஹீல் ஆகிருக்குனாங்க. இன்டர்னலாக கொஞ்சம் ஹீல் ஆகணும், அது வந்து கொஞ்சம் 6 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகிருக்கா. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் ஒரு வெயிட்டில் இருந்தால் இப்போது இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நல்லா வெயிட் கெயின் ஆகிருக்கா. எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கேரி காட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, உட்கார வைக்கிறதுக்கு, படுக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கேபில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்கன்னா கூட இந்த கேரி காட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கார் சீட் கம் கேரி காட் 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். கார் சீட், கேரி காட், ராக்கிங் சேர், ஃபீடிங் சேர். இந்த 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இந்த 1 புல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களோட சேஃப்டி பெல்ட் வந்து ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதை டைட் பண்ணிக்கலாம் இல்லை லூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களை வெளியில் எடுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இது ஸ்டர்டி, நியூ பார்ன்லேருந்து 13 kgs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 15 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி நம்மளோட காரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
உங்களில் சில பேர் நமக்கு தான் கார் இல்லையே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் வந்து கேபில் போகிறதோ இல்லைனா ஃப்ரெண்டோட கார் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இது நீங்கள் வந்து கார் சீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இது ரொம்ப சாஃப்ட், ஃப்ளஃபி அண்ட் குஷன் சீட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் பார் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரிமூவபிள் ஹுட்டு கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கார் சீட்டை வந்து இந்த ரேர்வர்ட் பொசிஷனில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தட் இஸ் குழந்தைங்க வந்து சீட் பார்க்குற மாதிரி உட்கார வைக்கணும். சர்டிஃபைட் ஆஸ் பர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த லவ்லேப் 4-in-1 கார் சீட் கம் கேரி காட் வந்து அமேசான்லேயும் இருக்குது, லவ்லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஜெய் ஹனுமான். இன்னொரு அப்டேட் என்னென்னா, சித்தாரா வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் வந்து எங்களுக்கு வீட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ சித்தாரா வந்து இப்போது ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியிருக்கோம், நர்சரி. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ப்ளே குரூப், நர்சரி, எல்கேஜி, யூகேஜி இருந்துச்சு. ஸோ ப்ளே குரூப் வந்து யூஸ்வலாக ப்ளே குரூப்புக்கு இவளுக்கு வயசு ஜாஸ்தி. ஸோ ப்ரீகேஜி, நர்சரி அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அண்டு முன்னாடி வீடியோஸை சொல்லியிருப்போம் இல்லையா, சித்தாரா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி இருக்க போகிறா, மேனேஜ் பண்ணிப்பாளா இல்லையா, அழுவாளா, அங்கே போய் அழுது போகிறது அழுதுகிட்டே வர்றது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக பேரண்ட்ஸ் இருக்கிறது, பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அங்கே போயிட்டு நான் எல்லாம் பார்த்தேன்னா சித்தாரா வந்து பெரிய ரவுடியாக இருப்பாள், அங்கே போய் 4 பேர் அடிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரீசெண்டாக போன சாட்டர்டே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங், ஃபஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. சித்தாரா வந்து ரொம்ப சமத்து, ரொம்ப காம், எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே அங்கே செய்கிறாளாம். அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ட்ராயிங் கேம் ஏதோ ஆடினாங்களா, அதெல்லாம் கூட நல்லா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷீட்டில் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பிளாக்ஸ் கேம் விளையாடுறா, நல்லா சாப்பிட்றா அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாமே கேட்கும்போது ரொம்ப ப்ரௌடாக, அந்த ப்ரௌட் ஃபீலிங் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது, அவங்களுக்கும் இருக்கும். உங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போய் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது, ஐயோ அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஸ்டில் வாட் எவர் அவள் கற்றுக்கிறா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டெய்லி ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதும் கூட்டிகிட்டு வரதும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்கூலுக்கு போகிறது, அழுவாமலேயே போகிறது, ரிட்டன் வர்றது. பார்த்தா தேவியே அழ ஆரம்பிச்சிட்டா ஸ்கூல்லேருந்து அது வேறு 1.5 hour தான் ஸ்கூலு. அப்போது 9 o'clock போயிட்டு 10:30 வருது. 10:30 வரும்போது அவள் ஜாலியாக வர்றது பார்த்து, அது ஆக்சுவலி என்னென்னா அந்த தெலுங்கில் வந்து ஆனந்த பாஷ்பாலு, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அது ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸ் அப்படியே வந்துருச்சு தனியாக கண்ணில் தேவிக்கு. பட் சித்தாரா வந்து ரொம்ப சமத் ஆக்சுவலி. நான் பார்த்த வரைக்குமே தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கிறா, அவளாவே கற்றுக்கிறா. அது வேற ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அண்ட் இப்போது பிகினிங் 3 days வந்து 1.5 hour சொல்லியிருந்தாங்க, 9 to 10:30 போன வாரம். அண்டு இந்த மண்டேலேருந்து போன வெட்னஸ்டே தேர்ஸ்டேலேருந்தே அவங்க வந்து 9 to 12:30 வரைக்கும் ஸ்கூல். இப்போது 9 o'clock போய் 12:30 வரைக்கும். அண்ட் ஜாலியாக விளையாடுறா, அது மட்டும் எனக்கு தெரியும். அவள் போகும்போது அழுதுட்டு போல, வரும்போது அழுதுகிட்டே வரல. சித்தாராவே இப்போ தான் வந்து பிறந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் என் கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவளுக்கு 3 years ஆக போது, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் உங்களை நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஆரம்பித்த டைமில் தான் இருக்கீங்க. ஏன்னா சித்தாரா ஆரம்பித்த டைமில், சித்தாரா பிறந்த டைமில் தான் நம்ம சேனலும் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அப்போதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க, நாங்கள் சித்தாரா பிறந்ததுலேருந்து இந்த சேனல் நாங்கள் இருக்கோம், அவளோட டெவலப்மெண்ட்ஸ், அவளோட மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு. ஸோ பார்க்குற உங்களுக்கே பெருமையாக இருக்கும்போது கூட இருந்து என்ஜாய் பண்ணுற போது இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. டச்வுட் அவள் வந்து ஸ்கூலுக்கு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்கா. எனக்கு தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். எனக்கு அது வந்து ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு பதட்டத்தில் வந்த ஒரு கண்ணீர். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து அழுதுட்டு வந்துட்டுருக்கா. ஐயோ இவ உள்ளே போயிருக்கா, அவள் அழுதுட்டு வந்துவாளா இல்லை எப்படி என்னன்னு அவள் வந்து சிரிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து கண்ணிலேருந்து வந்து தண்ணி வந்துருச்சு. ஓகே நம்ம குழந்தை ஓகே நம்ம சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கா, அப்போ ஒரு ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான்.
இப்போ நினச்சாலுமே எனக்கு வந்து கண்ணிலேருந்து வந்து தண்ணி வருது. அந்த சில மொமெண்ட்ஸில் நமக்கு மைண்டில் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது நினச்சாலே இப்போ வந்து கண்ணி தண்ணி வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு இன்னொரு குட்டி மகாலட்சுமிக்கு வந்து நாங்கள் பேர் வச்சுட்டோம். சிருஷ்டின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அண்டு இது வந்து நீங்கள் நிறைய பேர் உங்ககிட்ட நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் சஜஷன்ஸ் எல்லாமே. உங்களை நிறைய பேர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நிறைய பேர் ரைமிங்காக சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து ஓகே இந்த சிருஷ்டின்னு நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிருஷ்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து இயற்கை, நேச்சர், க்ரியேஷன், ஆக்குறது. ஸோ எனக்கு வந்து சித்தாரா ஒரு பக்கம் ஸ்டார் மீனிங்கு. ஸோ இயற்கைங்கிறப்போ எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி, எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்ட்டு ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் சரி, மாமனார் மாமியார்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் பேசும்போது ஓகே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதுவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சிருஷ்டி நாங்கள் பேர் வச்சுட்டோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, சிருஷ்டி பாப்பாவுக்கும் சித்தாரா பாப்பாவுக்கும் வந்து சிருஷ்டி சிந்தலா, சித்தாரா சிந்தலா. அந்த சிந்தலானா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸோ அண்ட் ஸோ ரெட்டி, ஸோ அண்ட் ஸோ நாயுடு அப்படின்னு இருந்தால் அந்த ரெட்டிக்கும் நாயுடிக்கும் எந்த மாதிரி மீனிங்கும் இருக்காது. அதே மாதிரி சிந்தலாக்கும் எந்த மாதிரி மீனிங்கும் கிடையாது. அசோக் சிந்தலா, சிந்தலா அப்படிங்கிறது வந்து எங்களோட ஃபேமிலி நேம். தெலுங்கில் வந்து எங்களுக்கு ஃபேமிலி நேம்ஸ்ன்னு இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அதுதான் சிருஷ்டி சிந்தலா, சித்தாரா சிந்தலா, அசோக் சிந்தலா. தேவி வந்து சிந்தலா வேணாம், எனக்கு வந்து அசோக்கா வேணும், ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னா ஸோ ஸ்ரீதேவி அசோக். இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலி ஸ்ரீதேவி அசோக் சிந்தலாங்கிறது பெரிய பேர் ஆகிடும். அதான் ஸ்ரீதேவி அசோக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே மன்னிச்சிட்டேன். ஸோ இதில் விட்டுருந்தேன். ஆமாம், எங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மா, மாமனார் மாமியார் அண்ட் க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ் அண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. பட் நிறைய பேர் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் க்ளோஸ் சர்க்கிள்லேயே. பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வீக் டே ஷூட்டிங் இருந்தது, நிறைய பேர்னால வர முடியல. சாதனம்மா வந்திருந்தாங்க, ரித்திகா, தமிழ் ரித்திகா வந்திருந்தாங்க, பவித்ரா ஜனனி வந்திருந்தாங்க, ஷாமந்தா வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்லபடியாக ஃபங்க்ஷன் போச்சு. நாங்கள் வந்து பர்டிகுலராக இந்த கஸ்டம் இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் 21st டே பாப்பாவுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 21st டே நாங்கள் வந்து பேர் வச்சுருந்தோம். அன்றைக்கி தான் வந்து தொட்டிலில் கூட அவளுக்கு போட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சித்தாரா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தா. அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக அவள் தங்கச்சி கூட வந்து தொட்டில் பக்கத்தில் வந்து விளையாடுறது, அவள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது. தொட்டியில் ஆக்சுவலி நாங்கள் கையில் வச்சுருந்தா தொட்டியில் போடுங்கன்னு சொல்லி அவள் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே இப்போது நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் வந்து ஒரே டைமில் நம்ம மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு எங்களுக்கு. இதுதான் வந்து இந்த 1 மந்த்துக்கான அப்டேட்ஸ். அண்ட் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் எல்லாமே ரெயினாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அக்கா இந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீதேவி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஓகே, ஸோ பாய் சொல்லலான்னு வந்திருக்கோம். மேடம் தூங்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இப்படியே இருக்கட்டும் எங்கள் ஃபேமிலிக்கு. வேறு என்ன சொல்லலாம்? லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆக்சுவலி. சித்தாராவை நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டு பொண்ணாக வந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி அதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்கள் சுஷ்டி பாப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். சுஷ்டி சிந்தலா ஒன்ஸ் அகெயின். சுஷ்டி சிந்தலா. நீங்களும் 3 வாட்டி சொல்லிடுங்க. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே சுஷ்டி பாப்பா கிடைக்கும். ஆமாம். ஸோ ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே 3 வாட்டி சொல்லியிருந்தாங்க. 3 வாட்டி சுஷ்டி சிந்தலா. ஸோ அதே மாதிரி நீங்களும் சொல்லிவிடுங்க, உங்கள் பிளெஸிங்ஸும் கிடைக்கட்டும். ஓகே,
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யா தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து எங்கள் சேனலில் பாருங்கள், எங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போட்டுருவீங்க, நான் தான் எடிட் பண்ணணும் உட்காந்துட்டு. பண்ணுங்க என்னோட சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் தானே. ஓகே, தேங்க்யூ. டேக் கேர். Bye பாய். bye.